மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதுரை திருப்பரங்குன்ற பகுதியில் ஒரு பெரிய பதட்டம். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக திமுக கவர்மெண்ட் தான் காரணம். ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுது? இந்துக்கள் அந்த பகுதியில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றலாம். கார்த்திகை தீபம் என்னைக்கு ஏற்றுவாங்க? கார்த்திகை அன்னைக்கு தான் ஏற்றுவாங்க. அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு போதிய ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டியது, தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது? இல்லை நாங்கள் மேல்முறையீடு போயிருக்காங்க, அதுக்காக நம்ம காத்திருக்கலாம். மேல்முறையீடுக்காக எத்தனை தீர்ப்பாக நீங்கள் காத்திருந்தீங்க? ஒரு தீர்ப்பு இருக்கு, அது இடைக்கால தடையும் விதிக்கலை, அதாவது தடையும் விதிக்கப்படலை. அப்படின்ற போது அந்த தீர்ப்பை அமல்படுத்துறது சட்டப்படி முறையானது. ஆனால் அந்த கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுனா சமூகத்தில் அமைதி கெட்டு போகும், பெரிய அளவில் ரத்தாரே ஓடுங்க அப்படின்னு கிளப்பி விட்டது வேற யாரும் கிடையாது, திமுக கவர்மெண்ட் தான். திமுக கவர்மெண்ட் இதை ஏன் பண்ணுறானுங்க? இதை நான் உள்ளே போகிறதுக்கு சொல்கிறேங்க. இதில் இஸ்லாமிய மக்களோ இல்லை அந்த பகுதியுடைய இஸ்லாமிய மக்களோ இல்லை இஸ்லாமிய அமைப்புகளோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எந்த காலத்தும் அங்கே பெரிய எதிர்ப்பு தெரிவித்ததும் கிடையாது. இந்த எஸ்டிபிஏன்னு ஒரு கட்சி வரதுக்கு முன்னே வரைக்குமே கூட இங்கே பெரிய அளவில் எதிர்ப்புலாம் அங்கே இருந்தது கிடையாது. அங்கே தீபம் ஏற்றுற நடைமுறை இல்லையா, அந்த தீபம் ஏற்றுற நடைமுறையே என்னமோ இன்னைக்கு உருவாக்குற மாதிரி சில பேர் பேசியிருக்காங்க. அதுவும் கிடையாது. 1990கள் ஆரம்பிச்ச இதனுடைய சிக்கல்கள் எப்போவுமே வந்து வந்து போனது உண்டு. எனவே இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. 1920களிலிருந்து இது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க. ஒரு 100 வருஷம் ஏற்றாத நிலைமையில் அதையே ஃபாலோ பண்ணணும் எந்த அவசியம் கிடையாது. வேற எங்கேயா ஏற்றிக்க வேண்டியதானே சில பேர் பேசுகிறானுங்க. அதான் பிள்ளையார் கோயிலில் ஏற்றியாச்சுல. பிள்ளையார் கோயில், அந்த திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபம் இருக்குது. அது மோட்ச தீபம். மோட்ச தீபத்தில் போய் கார்த்திகை தீபத்தை ஏற்றுறது கிடையாது. அந்த வழக்கம் சில காலங்கள் மாற்றப்பட்டிருக்குன்னா அது மீண்டும் பழைய நிலைமை கொண்டு போகிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இந்து அமைப்புகளுக்கு உண்டா? இதுதான் கேள்வி. இது என் வீட்டு இடமோ இது அடுத்த வீட்டு இடமோ கிடையாது. இப்போ என் வீட்டில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏப்பா 2 பேரும் சேர்ந்து ஏற்றிக்க போனால் சொல்லலாம், எனக்கு ஒரு பெருந்தன்மை இருக்கலாம். அந்த இடம் யாருக்கு உரிமை உள்ளதோ அந்த உரிமை உள்ள இடத்துல அவங்க செய்ய முடியும்னா அனுமதிக்கணும். அதனால மற்ற நபர்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா அது என்னன்றதை யோசிக்கலாம். ஆனால் தொந்தரவே இல்லாத ஒரு இடத்துல ஏற்றவே கூடாது நிற்குமா இந்த கவர்மெண்ட்? நிற்கிது. என்னென்ன விஷயம் சொல்கிறீங்க கேளுங்க, அப்போ தான் முழுமையாக புரியும். சில பேர் என்னன்னா நேற்று என்னமோ பிரச்சனை வெடித்த மாதிரி புதுசாக உனக்கு எந்த வரலாறு தெரியாது, இங்கே படித்தது எல்லாமே அண்ணா ஈவே ராமசாமி இதையே படிச்சுக்கிட்டு இருந்தா, எனவே மதுரையோட வரலாறும் தெரியாது, தீபத்தோட வரலாறும் தெரியாது, கார்த்திகை தீபத்துக்கும் மோட்ச தீபத்துக்கும் வித்தியாசமும் தெரியாது. அப்படி ஒரு கும்பல் தெரியுது. அது எங்கே ஏற்றுனா என்ன அப்படின்னு ரோட்டில் போகிற மாதிரி பேசலாம் வச்சுக்குவேன். இது ரோட்டில் போகிற மாதிரி பேசுகிற விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஆழமாகவே எது நியாயம் எது சரின்னு பேச வேண்டிய விஷயம். இதில் நான் பேசுகிற போது சொல்ல பாருங்க, அந்த சேகர் பாபு இருக்கால, நல்லா தாடி வச்சுக்கிட்டு ஏதோ சாமியாரமாக செய்யற இந்த ஆள் சாமியாரெலாம் கிடையாது. வடசையில் கேட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ரவுடின்னு சொல்லி ஒரு காலத்தில். எனவே இவர் இப்போ உருவாக்கி என்னமோ சாமி பக்தி இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு என்னமோ அச்சாரணி செய்து ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு இல்லையா, அதை நடத்துகிற மாதிரி திமுக கவர்மெண்ட் நாடகம் போடுது. யோசிச்சு பாருங்க. தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் போல, அதை எதிர்த்து அந்த தீர்ப்பை எதிர்த்து வேற யாரும் போல, திமுக கவர்மெண்ட் தான் போகிறேன். எதுக்கு போகிறேன்? அங்கே போய் உருட்டிக்கிறீங்க, போய் பதட்டமாயிரும். யாருமே இங்கே எதிர்ப்பு தெரியல, நீ எதுக்கு பதட்டம் கத்துற? அதுக்கு காரணம் தெரியுமா? ஒரு பதட்டமான சூழல் வந்துச்சு. நான் மத சார்பின்மை எப்படி பாதுகாத்தே பாருங்க சொல்லி சிறுபான்மையின மக்களுக்காக அவர்லாம் ஓட்டு வாங்கலாம் பாருங்க. அப்போ இந்துக்கள்கிட்ட எந்த காலத்து ஒற்றுமை இருந்துச்சு, அந்த அதை எப்படியா பிரித்து விட்றலாம் வச்சுக்கோங்க. சிறுபான்மை மக்களுக்காக அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்கு இதை பதட்டமான சூழலை மாற்றுறது திமுக கவர்மெண்ட் தான். நேற்று நீ வாழ கொண்டு போய் ஏற்றி விட்டு வச்சுக்கேன், வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த வேலை பார்க்குற? இப்போ அடிப்படை புரிதலுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை டீட்டெயிலாக முன்பு நாங்கள் போட்டிருக்கோம். திருப்பரங்குன்ற மலை இருக்கு இல்லையா, திருப்பரங்குன்ற மலையாட்டம், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கூட கள்ளழகர் கோயில் இருக்கும், அங்கேயும் தீபம் ஏற்றுவாங்க. அதை பார்த்துட்டு மேலூர் வரைக்கும் ஏற்றக்கூடிய அந்த வரலாறுலாம் நிறையாவே உண்டு. தீபம் ஏற்றிட்டாங்க, எல்லாரும் வீட்டில் தீபம் போட ஆரம்பிங்க. 6 மணிக்கு மேலே அவங்க ஏற்றுவாங்க. அது ஏற்றுனதுக்கப்புறம் எல்லார் வீட்டில் ரெடியாக வச்சுருப்பாங்க, கார்த்திகை தீபம் போட ஆரம்பிப்பாங்க. இது 1000 வருஷத்துக்கு மேலான நடைமுறை. இது மதுரையை சுற்றி ஒரு பக்கத்து கள்ளழகர் மலையில் ஏற்றுறாங்கன்னா இன்னொரு பக்கத்து இங்கிட்டு திருப்பரங்குன்ற மலையில் ஏற்றுவாங்க. அழகர் மலையில் எப்படி ஏற்றுவாங்க? அதில் தான் பழமுதிரி சோலை இருக்குது முருகனுக்கு, எனவே அங்கேயும் ஏற்றுவாங்க. இந்த திருப்பரங்குன்ற மலையோட உச்சத்திலே ஏற்றுவாங்க வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நூற்றாண்டுகள் ஆரம்பித்து பெரிய லெவலில் வரலாறு இந்துக்களுக்கு தான் உண்டு. இதை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவல பாதைகள் எல்லா கட்டமைப்புகளுக்குமே முழு உரிமை இருக்குது. யாருன்னா இந்துக்கள் மட்டும்தான் உண்டு. இந்த ஊழல் ஒரு தர்காவுன்னு வருது இல்லையா, அதை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முன்பே தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா, மதன் கவுர்னு ஒரு தற்கொலையாக இருக்கான். அவன் என்ன பண்ணா, அது ஒரு மத சார்பின்மை இல்லாத எல்லா மதங்களுக்கும் சொந்தமான மலை. உன் வீட்டில் நான் உட்காந்துட்டு எல்லாருக்கும் சொந்தமான வீடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கிரிக்கமாக பேசினா வச்சுக்கவேன். அவனுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தோம். பிப்ரவரி 6ஆம் தேதி வேணா தேடிங்க, நீங்கள் தேடினாலும் தெரியும். மதன் ஒரு தற்கொலை சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் டீட்டெயிலாக 1930களில் பிரிட்டிஷோட பிரிவி கவுன்சில், அதாவது உச்சநீதிமன்றம் வச்சுக்கவேன், அந்த பிரிவி கவுன்சிலில் எப்படி தீர்ப்புகள் போச்சு, அதில் என்ன கொண்டு வந்தாங்க, இந்த மலை இருக்குல்லையா, இந்த மலை யாருக்கு சொந்தமானது, இந்த மலையினுடைய பிற பகுதி மிக முக்கியமாக இந்த
எதுவுமே முளைக்காத பாறைகள் இருக்குல்ல, அந்த பாறைகள் ஆகட்டும் பிற பகுதிகள் ஆகட்டும் இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, அந்த தர்கா இருக்குல்லையா, அந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தவிர மற்ற எல்லா பகுதிகளுமே யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அந்த தேவஸ்தான போர்டுக்கு சொந்தமானது. நம்புங்க, அது வரைக்குமே கூட யார் அதை எதிர்த்து போவானா வெறும் தர்கா அமைப்புகள் மட்டும் கிடையாது. அப்போ அங்கே இருந்து ஒரு சின்ன தர்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் யார் போயிருப்பா அப்படின்னா இது அரசாங்கத்தோட நிலம் சொல்லி கவர்மெண்ட் தான் போட்டிருக்கோம். அந்த வழக்கு எதிர்த்து நிற்கும். ஆனால் அது கவர்மெண்ட் நிலமும் கிடையாது, தர்கா நிலமும் கிடையாது. அந்த மலை ஒட்டு மொத்தமாக இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு 1900 பிரிட்டிஷ் காலத்தில் 1920 ஆரம்பிக்கப்பட்டு வழக்கு நடந்து முடிக்கும் போது 1930 ஆயிரும். சரியா? அந்த தீர்ப்பை முழுமையாக இந்த வீடியோவில் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன எவிடன்ஸ் போமோ அத்தனை எவிடன்ஸ் கொடுத்துருப்பேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1990 ராமகோபாலன், அதாவது ஹிந்து முன்னணியுடைய ராமகோபாலன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து இதில் தீபம் ஏற்றுறது பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடாது, இதோடைய பாரம்பரியமாக இருந்த ஒரு 100 வருஷம் விட்டு போயிருக்கலாம், 60 வருஷம் விட்டு போயிருக்கலாம், ஆனால் மீண்டும் எங்கே ஏற்றணும், அதனுடைய கார்த்திகை தீபம் எங்கே இருக்கும் அதுக்கான தூணும், அந்த தீப தூணில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்றார். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை வந்துடல, இந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறனால சொல்கிறார். 1990 ஏன் சொல்கிறேன், அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதெல்லாம் ஒரு பெரிய தாக்குதல் நடந்துச்சு வச்சுக்கோங்க. அதற்கு முன்பு இருந்துமே கூட இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே ஒரு சச்சரவு இருந்தது. இதில் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கடந்த 3-4 வருஷம் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அது திருப்பரங்குன்ற மலை இல்லைங்க, சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்புனானுங்க. இந்த பாருங்க, அந்த மலையே ஆல்ரெடி சொந்தம்னு சொல்லியாச்சு. அந்த மலையில் இந்துக்களுக்கு தேவையான அந்த பாரம்பரியமான விஷயத்தை செய்ய முடியறது இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கும்போது திடீர்னு மலையே சிக்கந்தர் மலை ஆரம்பிச்சு விட்டா பிரச்சனை வருமா வராதா? இதை ஆரம்பிச்சு விட்டேன் ஃபுல்லாக திமுக காரன், அவன் ஆதாயத்துக்காக பண்ணான்னு வச்சுக்கவேன். ஆனால் இந்த சிக்கந்தர் இருக்கார் இல்லையா, டெல்லி சுல்தான்கள் முக்கியமாக அலாவுதீன் கில்ஜி 14ஆம் நூற்றாண்டில் வரும்போது அங்கேருந்து ஒரு 60 வருஷத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய எல்லா நகைகள், பெரிய பெரிய வளங்கள், அதை சுற்றி இருக்கிற கோவிலுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அடிச்சுட்டு அந்த கோவிலை இழுத்து மூடி போட்டாங்க. இந்த வரலாறுலாம் மையம் படிக்கல அப்படின்னா படிக்க விடலை. இது படிச்சிருந்தா இன்னைக்கு மதுரை சுத்தம் பண்ண கிடையாது, மொத்தம் தமிழ்நாடும் இதனுடைய உண்மையான வரலாறை பேசும். அதை இழுத்து பூட்டினாங்க. எது? டெல்லி சுல்தான்கள். அவங்க வந்து விழுந்ததுக்கப்புறம் மதுரை சுல்தான்கள் ஆட்சி பண்ணாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 60 வருஷம் வச்சுக்கோங்க, 60-70 வருஷம். கடைசியாக இருந்தது சிக்கந்தர் ஷா 1378 அவரை மலையில் வச்சு போட்டு தள்ளுறாங்க. யார்? இந்த விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் மதுரை அலங்கோலமாக இருந்துச்சு. இந்துக்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. எல்லாமே மறுக்கப்பட்ட நிலைமையில் கோவிலை இழுத்து பூட்டின நிலைமை இருக்கும்போது அதை மீண்டும் ஓப்பன் பண்ணி அதை மீண்டும் பராமரிப்பு நிலைமை கொண்டு வந்து அதை புனரமைக்கும் பணிகள் செஞ்சு அதுக்கு தேவையான நகைகள்லேருந்து எல்லாம் கொடுத்து உதவுனது எல்லாமே விஜயநகர பேரரசு காலகட்டத்தில். இது 14ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அந்த இடத்துல போட்டுத்தல் நாயில் யார்? சிக்கந்தர் ஷா. அவருக்கு என்ன காரணத்தெல்லாம் வச்சாலும் தெரியாது, அவருக்கு அங்கே ஒரு தர்கா வச்சுனா வச்சுக்கோங்க. அந்த தர்கா மலை உச்சியில் அந்த தர்கா வந்துடுது. பின்னாடி தஞ்சாவூர் மராத்தாவோ இல்லாட்டி திருமண நாயக்கரோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அது எல்லா இடங்களையும் பாரம்பரியமாக புனரமைக்கிறாங்க. இந்த 60 வருஷம் 100 வருஷம் பழகங்கள் வச்சுக்கோங்க, அந்த பழக்கத்தில் மிஸ் ஆகுது இல்லையா, அதையெல்லாம் மீண்டும் சரி கட்டுறாங்க. இதுக்கிடையே பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கப்புறம் இதில் எந்த சிக்கல்லாம் நகருது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பழக்கத்தையே ஃபாலோ பண்ணுறாங்க. பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதை மீண்டும் பழைய நிலைமைக்கே கொண்டு போகணும். எப்படி? இதோட பாரம்பரியம் என்ன? 11ஆம் நூற்றாண்டோ இல்லை 10ஆம் நூற்றாண்டோ இல்லை சங்க இலக்கியங்கள் சொல்லுவீங்களா, தமிழ்னு சங்க இலக்கியங்கள் சொல்லுதுல, அதில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி தான் பண்ணணும். எனவே தீபம், கார்த்திகை தீபம்ன்றது மோட்ச தீபத்தில் ஏற்றக்கூடாது. அதை கொண்டு போய் கார்த்திகை தீப விளக்கு எதுவோ அதில் தான் ஏற்றணும். திருவண்ணாமலையில் எப்படி ஏற்றுறாங்க? அப்படி தானே ஏற்றுறாங்க. அதே தானே கள்ளழகர் கோவிலே ஏற்றுறாங்க. எல்லா மலைக்கோவில்களும் ஏற்றுவாங்க. எல்லா மலைக்கோவில்களுமே தீபம், அதுவும் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கான போதுமான ஏற்பாடுகள் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். இது தமிழருடைய நம்பிக்கை. நீ வேற எதுவும் நம்பிக்கை கிடையாது. இவங்க தமிழ் பேசினா அது தமிழரே சொல்லுவோம். தமிழருடைய நம்பிக்கை. தமிழ் மக்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் ஆரம்பிக்கல, அது மலைக்கோயில்களில் அந்த விளக்கை ஏற்றுனதுமே மக்கள் அதை பார்த்து ஆரம்பிப்பான்னு வச்சுக்கோங்க. இது மக்களுடைய நம்பிக்கை. எனவே டெல்லி சுல்தானுங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நாசம் பண்ணுவானுங்க. அதையெல்லாம் படிக்காம அதையெல்லாம் மறைச்சிட்டு கடைசியாக ஒரு சுல்தான கதையை முடிச்சதும் அவருக்கு தர்கா மாற்றி அந்த தர்காவுக்கு இன்னைக்கு உரிமை இருக்குது. அந்த தர்கா அவர் பேரில் தான் மலையவே கூப்பிடணும்னு சொன்னால் அங்கே இருக்கணும் கோவம் வருமாறத. தர்கா உங்களோட உரிமை, கும்பிடுக்குங்க. அதுக்கான பாத்தியப்பட்ட இடங்களில் நீங்கள் உங்களுக்கான எல்லா வழிபாட்டு முறையிலும் வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற இடங்கள் இருக்குல்லையா, அதெல்லாம் இந்துக்களுக்கும் இந்த தேவஸ்தான பொருளுக்கும் சொந்தமானதுக்கப்புறம் அவங்களுக்கான நடைமுறைகளை செய்கிறதுல என்ன சிக்கல்? இன்னைக்கு காலையில் நீதிமன்றத்துக்கு வரும்போது கூட நீதியரசு சொல்லும்போது ஒரு தரப்பிற்கான நம்பிக்கை இருக்குது. அதை செய்ய போகிறாங்கன்னா அதை செய்யறதுல எங்கேருந்து சட்ட ஒழுங்கு இல்லாட்டி சமூக பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு, அதை நடைமுறைப்படுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கொஞ்சம் கூட இவங்க கூச்சமே கிடையாது. இவங்க செய்யறது எல்லாம் ஓட்டு பொறுக்கிற அரசியல். எப்படி சிறுபான்மை மக்கள்கிட்ட ஓட்டை பொறுக்குறது. இந்த திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றுறதுலையா, அதை திட்டமிட்டு RSS மற்றவங்களாம் சேர்ந்து, அதாவது நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களை வச்சு திட்டமிட்டு இதை கலவரம் ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. திருமாவளவன் எல்லாருமே
அது இவங்களுக்கு தீர்ப்பு வந்து வச்சுக்கோங்க, சாதகமா வாயை பொத்திட்டு இருக்க வேண்டியது. இதுவே இவங்களுக்கு மாற வந்துச்சு, எல்லா நீதிபதி சக்கட்டு மேனிக்கு திட்ட வேண்டியது. அந்த குறிப்பிட்ட நீதி அரசருக்கு பின்னாடி அவர் என்ன ஜாதி அதை கண்டுபிடிக்கல, நீங்க கண்டுபிடிச்சாச்சு, அதை வச்சு திட்டலாம் இல்லையா? அதை வச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. இவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை, முக்கியமாக நக்சல் சிந்தனை கூடிய நபர்கள், லெப்டிஸ்ட், இவங்களுக்கு பெரிய லெவலில் பெயில் கொடுக்கறதுல முதல் இடத்துல கூடிய இவர் தான். அந்த சிஏஏ போராட்டத்தின் போது சிஏஏ போராட்டத்தை அனுமதிச்சது இவர் தான். அதாவது இஸ்லாமிய மக்கள் போராட்டம் நடத்தும் போது அதை தாண்டி இஸ்லாமிய மத போதர்கள் இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து கொரோனா டயத்தில் மாட்டிக்கிட்டாங்க சிறையில். அவங்கள திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சது இவர் தான். அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியல கண்ணுக்கு. இன்னைக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, நமக்கு வசதியான தீர்ப்பு கொடுக்கலையா, அப்போ திட்டுவோம் இதானே. தீர்ப்பில் என்ன சொல்லி பேச பார்ப்போம். 1860 1860க்கு முன்னாடி 1834 அதில் பிரிவி கவுன்சில் என்னென்ன பார்த்தாங்க, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்னென்ன சொல்லுச்சு, டைம்லைன் என்ன சொல்லுது, சங்க இலக்கியம் என்ன சொல்லுது, சங்க பாடல்கள் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் எடுத்து கொட்டியிருக்காரு. அதில் எது தப்புன்னு சொல்கிறாங்க? அவர் பின்னாடி என்ன இருக்குன்னு அதில் அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு பேசு. அவர் தீர்ப்பில் சொல்லும் போது இடம் முக்கியமாக பிரச்சனைக்குரிய இடமா? அப்படி கிடையாது. அதான் அவர் சொல்கிறார், தீர்ப்பில் பிரிவி கவுன்சில் காலகட்டத்திலேயே அந்த இடங்கள் எல்லாமே திருப்பங்குளத்தில் ஒட்டுமொத்த விஷயம் இருக்கு இல்லையா, தர்கா இருக்கக்கூடிய அந்த பகுதி தவிர மற்ற இடங்கள் எல்லாமே இந்து அமைப்புகளுக்கு சொந்தமாயிருச்சு. ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தீர்ப்பில் தான் சொல்கிறாரு, ராஜகோபால் அவர்கள் இருக்கும்போது இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக அவர் நடைபயணங்கள் பல மேற்கொள்ளும் போது அவருக்கு மீது பெரிய தாக்குதல் நடந்த காலகட்டம்லாம் உண்டு. அதையும் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. எனவே இன்னைக்கு திடீர்னு உருவான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. திடீர்னு உருவாகி நேற்று வந்தவர் இன்னைக்கு பார்த்துட்டாரு, அப்படிலாம் கிடையாது. அவர் அதோடைய ஒட்டுமொத்த வரலாறையும் பார்க்குறாரு. இந்த தீபம் ஏற்றுறதுக்கான வரலாறு, அதுக்காக போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதில் பார்க்கும்போது தீர்ப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தில் வராது. என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இப்போ 1990களையோ 2005களையோ இப்படியான காலகட்டத்தில் அந்த தர்கா இருக்கு இல்லையா, அவங்க பெரிய ஆட்சேபம்லாம் தெரிவிக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, 15 மீட்டருக்குள்ளே மட்டும் தர்கா இருக்கக்கூடிய 15 மீட்டருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை தாண்டி எது பண்ணாலுமே எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா தீர்ப்பே அப்படியானது, இடம் அவங்களுடையது. எனவே அந்த அளவில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, நானே நேராக போனேன், அந்த தீபம் ஏற்றக்கூடிய தூண் இருக்கு இல்லையா, அந்த தூண் எங்கே இருக்குன்னு பார்த்தேன், அது 50 மீட்டருக்கு வெளியில். எனவே தர்கா இருக்கிறது அந்த பகுதியில், தூண் இருக்கிறது இந்த பகுதியில். எப்படி இது பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க? அதுவும் அவங்க பாத்தியப்பட்ட இடத்துலேயே அவங்க இல்லை, வேறொரு பகுதியில் இருக்குது. அது மலை உச்சியில் இருக்குன்னா, இது மலைக்கு கொஞ்சம் இறக்கத்தில் இந்த போட்டு இருக்குது. பின்ன எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல முடியுது? இது இவர் நேராக போயிருக்காரு. ஆனால் ஆன்லைனில் பேசுகிற எல்லா பேருமே இது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது இவங்களுக்கு. பொதுவாக மத சார்பு பேசுவோம், யார் திமுக கணிஞ்சிட்டால நமக்கு என்ன தெரியுமா வரும் ஈஸியாக, எல்லாம் சேர்ந்து கும்பிடுங்கப்பா, எல்லாம் சேர்ந்துருங்கப்பா. இந்த மாதிரி எந்த பஞ்சாயத்தையும் முடிக்க முடியாது ராஜா. யாருக்கு உரிமையானதுன்னு பேச முடியுமே தவிர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து வாழுங்கப்பா இப்படின்னு சொல்கிறது உன்னுடைய பரந்த உள்ளம் இருக்கும். ஆனால் உன் வீட்டில் யாரும் உட்காந்து வச்சுக்கவே இது ஏன் இப்படி சொல்லும்ல, அப்போ சேர்ந்து வாழுன்னு சொல்ல முடியாது. எனவே யாருக்கு உரிமை சம்மந்தப்பட்டது அப்படின்றதும் அதில் ஏற்றலாமா கூடாதா, அது இந்த கார்த்திகை ஏற்றலாமா கூடாதுன்றத வழக்கின் சாராம்சம், அதை பற்றி பேசணும். அந்த தீர்ப்பில் இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னா, அந்த தர்காலே வருஷம் வருஷம் ஒரு பண்டிகை ஒன்று கொண்டாடுறாங்க, அந்த தர்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை. அதுக்கு அவங்க கொடி மரத்தில் கொடியை ஏற்றுறாங்க. அப்போல்லாம் பிரச்சனை வரது இல்லையே, அது பிரச்சனை வரும்னு சொல்லலை. அப்போல்லாம் அவங்களுக்கு பாத்தியப்பட்ட அவங்களுக்கு உரிமையான இடங்கள்ல அந்த ஃப்ளாகை ஏற்றும் போது எந்த சிக்கலும் கிடையாது. அப்போ அது வருஷத்தில் ஒரு நாள் பண்ணும்போது, இந்த வருஷத்தில் ஒரு நாளில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் போது எங்கேருந்து பிரச்சனை வந்துடும்? அதுக்கு அந்த உரிமையை, அந்த இந்துக்களுக்கான அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு இல்லையா? அப்போ ஃப்ளாக் ஏற்றுறதுக்கு பிரச்சனை வரணும் யாரும் சொல்கிறது இல்லையே. ஏப்பா கொடிமலை ஏற்றாதப்பா, வந்து பிரச்சனை வந்துருப்பா, மொத்த மலை இந்துக்களுக்கு சொந்தம், அதில் நீ மலை உச்சியில் உட்காந்து கொடி வேறு ஏற்றுற அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லையே. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மரங்கள் மற்ற விஷயங்களுக்கு அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தம்னு ஏற்கனவே தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே இருந்த சில மரங்கள், பட்டுப்போன மரங்களை எடுத்துகிட்டு தாஜ்மஹால் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு நீ எடுத்துகிட்டு போகிற கவர்மெண்ட்டோட கிடையாது, அது தேவஸ்தானம் போடு, அது கேட்காம கூட எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு வழக்கு வரும். அதுக்கும் அரசாங்கத்தை கொட்டி அனுப்பிவிடும். பிரிட்டிஷ்காரிலேருந்து கல்லை வெட்டி எடுப்பான், எதுக்கு ரயில்வேக்கு. அப்பையும் பிரச்சனை வரும், அப்பவும் தேவஸ்தானம் போட சப்போர்ட்டாக தான் முடியும். ஏன்னா அது அரசாங்கத்தோட சொத்து கிடையாது. எனவே அப்படியா இருந்த ஒரு விஷயத்தில் அவங்க கொடி ஏற்றும் போது அப்போ எதுவும் பிரச்சனை பண்ணுறது இல்லையே, அது முழுமையாக பாதுகாக்கப்படுது தானே. அப்போ இவங்களுடைய நடைமுறைகளில் எங்கேருந்து பதட்டம் வருது? பதட்டம் இவங்க தான் உருவாக்குறாங்க. எனவே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இது வரலாற்று ரீதியாகவும் இதோடைய அதாவது தீபம் ஏற்றுற விஷயமாகட்டும், அந்த இடம் யாருக்கு பாத்தியப்பட்டது, யாருக்கு சொந்தமானதுன்றாகட்டும், இதனால் என்ன சிக்கல் வருன்ற விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டு அவரே நேரடியாக போய் ஒரு விசிட்டும் பார்த்துட்டு, அந்த விசிட் அவர் மட்டும் தனியாக போனாலும் கிடையாது, அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, எல்லா பேரும் போய் பாருங்கள், எல்லா பேரும் போகக்கூடிய டேட்டை அவர் குறிச்சார். அவரும் போனார், அவரோட யாரோட வரலாண்டார். எனவே நேரடியாக பார்த்து ஆய்வு பண்ணி சங்க இலக்கியங்களை எடுத்து ஆய்வுகள் எடுத்து பழைய தீர்ப்புகளை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்தா தீபம் ஏற்றலாம். அதாவது இந்துக்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல 100 வருஷமாக ஏற்றிக்கின்ற ஒரு கார்த்திகை தீபத்தை ஏற்றலாம்னு சொன்னதில் என்ன பதட்டம் வந்துருச்சு இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு? எனக்கு சொல்லுங்களேன், என்ன இப்போ பதட்டம் வந்துருச்சு? அங்கே எந்த இஸ்லாமிய அமைப்பு எதிர்த்து தெரிவிக்கலை, நீதிமன்றத்துக்கு இஸ்லாமிய அமைப்புகள் போகலை.
இவங்க ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க சொல்லுங்க, ஏன் ஓடுறாங்க? எனவே பதிவோட இறுதியாக இதை பற்றின முழு விவரம் தெரியணும்னா பிப்ரவரி 6 நாங்கள் போட்ட வீடியோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் முழு ஆய்வுகள் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு நாம சொல்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பதட்டம் எதுவுமே கிடையாது. இது கார்த்திகை தீபத்தை ஏற்ற அனுமதிச்சிருக்க முடியும். அந்த இடத்துல ஏற்றுறதுனால அங்கே கூட தர்கா சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்பட போகிறதும் கிடையாது. ஆனால் இவங்க தொந்தரவும் சொல்லிட்டு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறதுக்கு ஒரே காரணம், பாருங்க இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணாங்க, நான் எப்படி உங்களுக்கு பாதுகாத்த பார்த்தீங்களா, ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் நாளைக்கு நிற்கலாம் பாருங்க. அந்த ஓட்டு பொறுக்கி தின்ற அரசியல் இல்லையா, அதுக்கு தான் இவ்வளோ பண்ணி தீராங்க. என்ன பதட்டம் இருக்குது? ஒரு பதட்டம் கிடையாது. இவங்களே பதட்டமான சூழலை உருவாக்குறாங்க. உருவாக்குறதுக்கு ஒரே காரணம் இவங்கள ஓட்டு வங்கி. அப்போ இயற்கையாக எழுதக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ இந்துக்கள் ஓட்டுன்னு அதை பிரிச்சுட்டு ஓட்டு, அது எந்த காலத்தில் ஒற்றுமையாக இருந்துச்சு? இப்போ அதனால தானே இவ்வளோ பிரச்சனை. அதாவது உரிமை இருக்கக்கூடிய தங்களுக்கு சொந்தமான இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை கார்த்திகை தீபத்தை கூட ஏற்ற விடக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்கத்தில் உட்காந்துட்டு திமுக கவர்மெண்ட் இவ்வளோ முயற்சி பண்ணுறான்னா, கேட்டால் தமிழர்களுடைய கடவுள் முருகன் இப்படி ஊரில் உருட்டுவாங்க. அதான் தடுத்து நிறுத்துறானுங்க. அப்போ வரலாறையும் படிக்க விடலை, வரலாற்று விவரங்களையும் தெரிய விடுறதில்ல, நம்மளை முழு கூமுட்டையாக வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க? மதசார்பின்மை அப்படின்னு நீ பேசுகிற காரணமே உண்மையை புரிஞ்சுக்கூடாது. நம்ம ஒரு கூமுட்டையாகவே இருக்கணும். அது இவங்களுக்கு வசதியான ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு லாபம். எனவே உங்கள் வீட்டிலேயே இல்லை என் வீட்டிலே ஒரு சொத்து இருக்குது, அதில் இஸ்லாமிய மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வழியாக போகிறாங்க, இல்லை அது வழியாக ஒரு பண்டிகை கொண்டாடணும்னா தாராளமாக அனுமதிக்கலாம். அது ஏன் சொத்து, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையோட அனுமதிக்கிறது என் பெருந்தன்மை, தப்பே கிடையாது. அந்த பெருந்தன்மையும் மத நல்லிணக்கமும் இங்கே ஒவ்வொரு இந்துவுக்கும் உண்டு. எல்லா பேருமே அனுமதிப்பாங்க, இதில் எந்த விஷயம் கிடையாது. ஆனால் அதையே பலவீனமாக பயன்படுத்தி திமுக கவர்மெண்ட் பாருங்க இதில் அனுமதிக்கலாம்னு சொன்னால் அந்த மக்கள் எங்கே பலவீனப்படுறாங்க அப்படின்னா அதோடைய வரலாறு தெரியாது, அது எங்கே நடக்குதுன்னு தெரியாது, அது எத்தனை வருஷம் போராட்டம் தெரியாது, அதில் என்ன சிக்கல் இருக்குன்னு தெரியாமல் இன்றைக்கி அந்த மக்களை கூமுட்டை ஆகிறதுக்கு எல்லாரும் அனுமதிக்கலாம் பாருங்கன்னு அந்த மக்கள் வெகுளி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் தப்பு இருக்குன்னுவாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். நீ வேறு ஒன்றும் சொல்லாத ராஜா, அந்த மீனாட்சி அம்மன் கோவில் 60 வருஷம் பூட்டி போட்டு எவ்வளோ கொள்ளையடிச்சாயின்னு மட்டும் சொல்லு. அந்த சுல்தான்கள் ஆட்சி இருக்குல்ல, அது என்னன்றதை மக்கள் அங்கே புரிஞ்சுப்பேன். நீ அதை மட்டும் சொல்லு, இதுக்கு மக்களோட ரியாக்ஷனாக நான் சொல்கிறேன்.